இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? என்ன பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. அதான் இப்ப நடந்துருச்சே. போதுமா? நான் அந்த மாதிரி நினைச்சு உங்ககிட்ட சொன்னனா? வாய் திறந்து மட்டும் தான் சொல்லல. ஆனா மௌனமா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டீங்கல்ல? குறை உனக்கு இல்ல, என் பையனுக்கு தானே எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன்னை பத்தி இல்லாத போல அதெல்லாம் பண்ணணும்? அப்போ இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருந்திருக்கீங்க. இத்தனை வருஷமா இத்தனை பேர்கிட்ட எவ்வளவு வார்த்தைகள் அதெல்லாம் கேட்டு நீங்க ரசிச்சுட்டு இருந்திருக்கீங்கல்ல? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன வெறுக்கிறீங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்கிட்ட பேசலனாலும் நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் பார்த்தேன். எத்தனையோ தடவை தனியா நிக்கும் போது எனக்காக வந்து பேச மாட்டீங்களான்னு ஏங்க இருக்கேன். இப்ப என்ன உங்க பையன் லைஃப்ல நான் இருக்க கூடாது அதானே? இனிமேல் நான் இருக்க மாட்டேன். நான் போயிடுறேன். நீங்களும் உங்க பையனும் இந்த வீட்ல சந்தோஷமா நிம்மதியா இருங்க.